வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு வாசிக்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கிருபையாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இப்போ கொடான கொடி சோதனை ஏறெடுக்கிறோம். கர்மேல் தேவ சபையிலே நீர் சொல்லுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்த போகிறீர், நீர் வரப்போகிறீர், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர். எனவே ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் ஆல்பாவும் மேகாவும், நான் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினமாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தாவே உமக்கு நன்றியப்பா. இதோ கர்த்தாவே, ஹல்லேலூயா, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன தயவிற்காக, இரக்கத்திற்காக நன்றி. அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. இன்னும் நாங்கள் எப்படி நீதி செய்யணும், இன்னும் நாங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் சொல்லித்தாங்க. உங்களுடைய கிருபை மாத்திரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய வெண்மையான கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கு யோவான் எழுதும்போது கடைசியாக ஹல்லேலூயா, எல்லா அநியாயம் செய்கிறாங்க, செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறாங்க, இருக்கட்டும், ஆனால் நீதி செய்கிற நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னும் நீதி செய்யுங்க. பரிசுத்தமாக இருக்கிற நீங்கள் இன்னும் என்ன செய்யுங்கள், பரிசுத்தமாக இருங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு சோதனை. ஏனென்றால் இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்று அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் வருகிறது. கர்த்தருக்கு. அப்போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, தீர்க்க தரிசனங்களாம் நிறைவேறி கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். எனவே இங்கே தேவன் சொல்கிறார், இந்த வார்த்தை மாற்றம் காலையில் சொன்னார், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போது நீதியை நாம் செய்கிறோமா? கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாம் நீதி செய்கிறோமா? கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா, நாம் நீதி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீதி செய்கிற நீங்கள் இன்னும் அதிகமாய் நீதி செய்யுங்கள். நீதினா ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. அது ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 85:13. நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்ம என்ன செய்யுமா? நீங்களும் நானும் நீதி செய்யணும்னா ஜஸ்ட் செய்யணும். இங்கிலீஷில் ஹல்லேலூயா. நீதினா நமக்கு தெரியும், எது நீதி எது நியாயம் என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். எப்படி செஞ்சால் இது நியாயமாக இருக்கும், எப்படி செஞ்சால் இது நீதியாக இருக்கும் என்று நமக்கு தேவன் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் இங்கே சங்கீதத்தில் அழகாக அவர் சொல்லுகிறார், நீதி என்ன செய்வோம், நீங்கள் செய்ய செய்ய அவருக்கு முன்பாக செல்லுமா. நீதி நீங்கள் செய்ய செய்ய அவருக்கு முன்பாக உங்களுடைய நீதி செல்லும், சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் என்ன செய்யுமாம். ஹல்லேலூயா, அடிச்சுவடுகளின் வழியை நம்ம என்ன செய்யுமா, நிறுத்தும். பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லுகிற காரியத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்போது ஹல்லேலூயா, கர்த்தருக்கு அந்த சேர் ஒன்று போட்டு கர்த்தருக்கு சோத்திரம். 21 ஸ்டார் 2:21 1 பேதுரு. இதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள், அழைக்கப்படும். எதற்காக அழைக்கப்பட்டோம்? நீதி செய்வதற்காக அழைக்கப்பட்டோம். கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க, ஒரே பாடுகள். கர்த்தருக்கு சோத்திரம். உபத்திரவத்தின் வழியாகத்தான் என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். அது ஃபார்முலா. அது நம்ம பாஸ்டர் சொல்லும்போது சொல்கிறேன், நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே படிக்க மாட்டேன், நேராக போய் இன்ஜினியரிங் காலேஜ் போகணும்னா முடியாது.
அது ஒரு ஃபார்முலா, அது ஒரு ப்ராசஸ். நீங்கள் 1வது படிக்கணும், 2வது படிக்கணும், 10th படிக்கணும், +2 படிக்கணும், அதுக்கப்புறம் தான் காலேஜ். தேவன் சொல்லிட்டார், என்னை இன்ஜினியரிங் காலேஜ் தரேன். நான்லாம் படிக்க மாட்டேன், எதுவுமே நேரம் இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியாது. அப்போது தேவன் சொல்கிறார், ஹல்லேலூயா, அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றினால் நீதி அவருக்கு முன்பாக செல்லும்போது அவருடைய அடிச்சுவடுகளில் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய கால்களை தேவனாகிய கர்த்தர் நிறுத்துவார். நீங்கள் நீதி செய்ய செய்ய செய்ய, அதான் நீதி செய்கிறவர்கள் என்ன செய்ய? இன்னும் நீதி செய்ய. போதும் போதும், நீதி செஞ்சது போதும், என்ன ஒரே இதுவாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்யுங்கள், ஹல்லேலூயா, செய்து கொண்டே இருங்கள், ஹல்லேலூயா, சோர்ந்து போகாமல் செய்யுங்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர், நான் மட்டும்தான் நீதி செய்கிறேன், அவங்களாம் எப்படியே இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அப்படி தானே? அரசியல்வாதிகளாம் பார்த்தீங்கன்னா எப்படி பயங்கரமாக இருப்பாங்க. கர்த்தர் கொடான்னு கொடி சோதரம் பட்சியே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு காரு பங்களான்னு பயங்கரமாக இருக்கும். நம்ம இங்கே படித்து நம்ம இது பண்ணி எல்லாம் ரேங்க் வாங்கி எல்லாம் பண்ணி அது கொஞ்சமாக தான் இருக்கும். இன்றைக்கு அதான் பாடல், ஹல்லேலூயா, கர்த்தர் கொடான்னு கொடி சோதரம். துன்மார்க்கனின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. அவன் எவ்வளோ காடு பங்களா பயங்கரமாக வச்சுருந்தாலும் அது அவனுக்கு நல்லது இல்லை. நீங்களும் நானும் உண்மையும் உத்தமமாக இருந்து நாம் கொடுக்குற அந்த அமௌண்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா இருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கொஞ்சம் நல்லது. ஹல்லேலூயா, கர்த்தர் கொடான்னு கொடி சோதரம். அப்போது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தர் கொடான்னு கொடி சோதரம். அதற்கு நீங்களும் நானும் நீதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யும்போது என்ன நடக்கிறதாம்? அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்துகிறது. அதே ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உன் நீதி என்ன செய்கிறது? வாசிங்க சார், 58:8. ஆமேன். விடியற்கால வெளுப்பை போல உன் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு என்ன செய்யுமா? நீ நீதி செய்ய செய்ய அந்த நீதி உனக்கு முன்பாக சென்று, ஆமேன், ஹல்லேலூயா, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னால் என்ன செய்யும்? காக்கும். கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. நீதி நீங்கள் செய்ய செய்ய செய்ய, ஹல்லேலூயா, கர்த்தருக்கென்று நீங்கள் நீதி செய்யணும். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக அநீதிகள் உண்டு. நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலே அங்கே அநீதி தான். காசு கொடுத்தா மாற்றிடுவோம். யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தீர்ப்பு. ஸோ இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, வஞ்சகத்தினாலும் பயங்கரமான சூழ்நிலையிலும் இருந்தாலும் நீங்களும் நானும் we are separated unto God. ஹல்லேலூயா, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீதி செய்யுங்கள். நீதி செய்யும்போது சில சமயம் கஷ்டம் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். உபத்திரவத்தின் வழியாகத்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்திலே. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் இதற்காக என்ன செய்யப்பட்டீர்கள்? அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஏசப்பாகிட்ட வந்துட்டா சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தர் கொடான்னு கொடி சோதரம். அது வழியாக வந்துட்டு என்ன செய்யும்? ஹல்லேலூயா, இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்து அப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு அழகாய் யுகாயுகமாய் அவரோடு கூட இருக்கத்தக்கதாக அந்த காரியங்களை நாம் ஹல்லேலூயா தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் கொடான்னு கொடி சோதரம். அப்போது நம்முடைய நீதி செய்ய செய்ய நம் நீதி நமக்கு முன்பாக செல்லும். அவருடைய அடிச்சுவடுகளிலே நம்மை நிறுத்தும். கர்த்தருடைய மகிமை நம்ம பின்னாடி காக்கும். கர்த்தருக்கு சோதரம். அதை தான் தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, உத்தமனுடைய நீதி அவர் வழியை என்ன செய்வான்? அவன் வழியை செம்மைப்படுத்தும். உத்தமனாய் இருக்கிற நீங்கள், ஹல்லேலூயா, உங்களுடைய நீதி என்ன செய்யுமாம்? அவனுடைய வழியை என்ன செய்யுமாம்? செவ்வைப்படுத்தும். வாசிங்க சார், 11:5. ஆமேன், ஆமேன்.
உத்தமனுடைய நீதி அவன் வழி என்ன செய்யுமா? செம்மைப்படுது. ஏனென்றால் அவன் எங்கே வைக்கிறான் காலை? அவருடைய அடிச்சுவடுகளில் வைக்கிறான். ஏசப்பா எங்கே கால் வச்சாரோ அந்த இடத்துல வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். 119 சங்கீதம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடான் கொடி சோத்திரம். அவருடைய வார்த்தைகளின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். ஹல்லேலூயா. உத்தமனுடைய நீதி என்ன செய்யுமாம்? அவன் வழியை செம்மைப்படுத்தும். ஏனென்றால் அது தேவனுடைய அடிச்சுவடுகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உத்தமர்களை என்ன செய்யுமா? அது தற்காக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதே 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அடுத்த வசனம், செம்மையானவருடைய நீதி தப்புவிக்கும். இதில் பார்த்துனே வந்தீங்கன்னா, நீங்கள் நீதி செய்கிறீங்க, நீதி செஞ்சால் அது அவருடைய அடிச்சுவடுகளில் போய் உங்கள் கால் நிற்குது. ஆட்டோமேட்டிக்காக கால் நிற்குதுன்னா அது என்ன வழியா? அது உத்தமமான வழி, செம்மையான வழி. அந்த வழியில் என்ன செய்யுங்கள்? நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். பின்னாடி என்ன செய்கிறது? கர்த்தருடைய மகிமை உங்களை ஹல்லேலூயா காத்து கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அந்த செம்மைப்படுத்தும் அந்த வழி, அது செம்மையான நீதி அவர்கள் என்ன செய்கிறதாம்? தப்புவிக்கும். எதற்கு தப்புவிக்கும்? இந்த உலகத்திலே பயங்கரமான காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவன் நம்ம என்ன செய்கிறார்? தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதே நீதிமொழிகள் 12:28 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் என்ன உண்டா? அந்த ஜீவனுக்கு நீங்கள் தப்புவிக்கும்படி, பாதாளத்தில் நீங்கள் போகாதபடிக்கு, நீங்கள் பரிசுத்த வாழ்வையும் நீதியான வாழ்வையும் நீங்கள் வாழும்போது அது என்னவா இருக்கிறது? ஜீவனுடைய வழியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. 21:21 கூட அதான் இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் ஹல்லேலூயா. ஜீவனையும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான். இப்போ ஜீவன் நமக்கு இல்லைன்றீங்களா? இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் நீதி செய்ய செய்ய ஜீவன் இன்னும் அழகாய் வருகிறது. உங்களை என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். எதிலிருந்து? அந்த ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படியாக, அந்த பயங்கரமான அழிவிலிருந்து உங்களை தப்புவிக்கும்படியாக. எனவே தான் யோவான் சாணகன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு யார? சதுசேயரையும் பரிசேயரையும் சொல்கிறார். மக்களை சொல்ல, மக்கள் தெரியல, பாவம், யூத ஜனங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து சொல்கிறார். எல்லாம் படித்து அந்த ரோப்லாம் போட்டு அந்த கட்சியெல்லாம் கட்டின அப்படியே ஸ்டைல் அப்படி வராங்க. அவர்களை பார்த்து மாயக்காரரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கோடான கொடி சோதரி, கர்த்தருக்கோடான கொடி. அப்போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு நன்மையானவைகளை சொல்கிறார். அவர்கள் என்ன சொல்றார்? ஹல்லேலூயா. ஜான் த பேப்டிஸ்ட் சொல்லும்போது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இப்போ தேவனுடைய கோபாக்கினை வர்மை தான் இங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சொல்லும்போது சொல்கிறார், அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்றால் அவருடைய வரும் கோபத்துக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? தப்பித்து கொள்ள வேண்டும். அப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன நீதிகளை செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது ஹல்லேலூயா நம்முடைய கால்கள் அவருடைய அடிச்சுவடுகளுக்கு நேராக இருக்கும். அவருடைய மகிமை நம்மை பின்னாடி காக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நாங்கள் நீதியாக இருக்கிறது எதற்கு? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? யோசிக்காதீங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அநேக பாடுகள் பட்டார். யூதர்கள் நினைத்தார்கள், இவர் வந்துட்டார், இனிமே சீசரை அழித்து போட்டு இவர் தான் தலைவராகிடுவார், ஏசப்பா தான் தலைவராகிடுவார், இனிமேல் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. இயேசுக்கு இந்த உலகத்திற்கு அல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல, அவருடைய ராஜ்யமே பரலோக ராஜ்யம். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். எனவே தான் நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகம், அதாவது நம்ம
ஆலிஸ் ஆண்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான்னு கொடி சொல். அது முட்கள் நிறைந்த பாதை, கரடு முரடான பாதை தான். ஆனாலும் தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களை சொஸ்தமாக்கி உங்களை ஆசீர்வதித்து அதிலிருந்து தப்பு வைத்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு கொடான்னு கொடி சோதரம். அதை தான் நீங்கள் பார்க்குறோம். அப்போது நீதி எப்படிலாம் இருக்கணும் என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 20ஆம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 5:20 வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமாக இருக்க வேண்டும். அவங்களே பயங்கரமாக உபவாசம் எடுக்கிறாங்க, அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, தோரா என்று சொல்லப்படுகிற அந்த புக்கை வாசிக்கிறார்கள், அவர்கள் தரோவா இருக்கிறார்கள், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார்கள், எல்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க, உபவாசம் எடுக்கிறார்கள். அமாவாசைகளிலும் பண்டிகை தினங்களிலும் எல்லாவற்றையும் அவர்கள் ஒழுங்கும் கிரமமாக பண்ணுகிறார்கள். யார்? சதுசேயரும் பரிசேயரும் வேத பாரகரும். ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, அவர்களுடைய நீதியிலும் சாதாரணமாக இருக்கிற உங்களுடைய நீதி என்னவாக இருக்கணுமா? அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது வாசிக்கலாம் சார், ஃபுல்லாக 20 ஃபுல்லாக வாசிக்கலாம். அப்போ தான் பரலோகராஜ்யம். ஆமென். இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாத நீர். அப்போ எப்படி நான் நீதியாக இருக்க வேண்டும்? நான் நீதியாய் தான் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நீதியாக இருக்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும். எப்படி நீதியாம்? இந்த வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். உரைக்கப்பட்டது. ஆனால் 22ல சொல்றாரு, கொலை செய்யறது அது அநீதி. ஆனால் அடுத்த வசனத்தில் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறான். இதான் நீதிகள். சகோதரன் என்ன சொல்றான்? வேஸ்ட் பாவன் அப்படின்னு சொல்றவன் என்னவா? ஆலோசனை சங்கத்துக்கு என்ன செய்யணுமா? அப்பா, இன்னொன்று அவனை முட்டாள் மூடனே நீங்கள் சகோதரனை சொன்னீங்கன்னா நீங்கள் எரி நகரத்துக்கு ஓடிவிடும். எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல நீதி. கர்த்தர் கொடான்னு கொடி. கடினமான உபதேசம் தான். கர்த்தர் கொடான்னு கொடி. அந்த வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்கள், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த நீதி எப்படின்னா, உன்னுடைய சகோதரனையோ உன்னுடைய சகோதரியோ என்ன செய்யாதீங்க? திட்டாதீங்கன்றார். லிட்டரலா திட்டினீங்களா என்னவா? எரி நரகத்துக்கு ஒப்பாக. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்ற? அப்போ கோபம் வந்தால் கோபத்தை அடக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய நீதி எங்க இருக்குது? உங்க கால்கள் தேவனுடைய அடிச்சுவடுகளில் இருக்கிறது. தேவன் உங்கள் பின்னாடியே காத்து கொண்டு வருவார். எனவே பிரியமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுங்கள். புத்திமான் என்ன செய்வான்? நீதிமான் பதில் பேசுகிறத என்ன செய்வான்? இல்லை பதில் பேசுகிறத கம்மி பண்ணிக்குவான். பயம் அவனுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை, ஆனால் அமைதியாக இருப்பானா. சிலர் தான் கட கடன்னு பேசுவாங்க. இது தெரியுமா, அது தெரியுமா, ஓய்க்கு. நீதிமான் துணிந்து எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டான். அவனுக்கு பேச தெரியும், தெரியலன்னு இல்லை. ஏதாவது சொல்லி தப்பாயிடுச்சுன்னா எரி நரகத்துக்கு போயிட போகிறோம் பயம். கர்த்தர் கொடான்னு கொடி சோதரம். எனவே அவர்கள் நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதிகமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கலாம்
இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 27 வந்து அவள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது. அதில் 28 வந்து ஆமேன் இயேசு கிறிஸ்து சொல்ல இச்சையோடு பார்த்தால் ஆமேன் ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதியை பாருங்க. எதற்காக சினிமா பார்க்க வேணான்னு சொல்லு, இதனால தான். ஹல்லேலூயா. டிவி இல்லது சீரியல் ஏன் பார்க்க வேணான்னு சொல்கிறோம்? பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்லாம் போட்டுன்னு பயங்கரமாக நான் பார்த்ததில்லை. போட்டு வந்து அப்படியே சமையல் அறையில் பாத்திரம் கழுவின்னு இருப்பாங்க. இப்படியா இருக்கணும்? அவன் கேமராவுக்கு முன்னாடி அப்படி எடுத்துன்னு இருக்கான். அது ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போயிடும், அது கழுவாது. நம்ம அப்படி இல்லைல்ல. கர்த்தர் கொடான்னு கொடி சோத்து ஹல்லேலூயா. கர்த்தர் கொடான்னு கொடி அதை இச்சையோடு பார்க்கவும் ஹல்லேலூயா. கர்த்தர் கொடான்னு கொடி அது என்ன செய்யப்படுகிறது? விபச்சாரமாகி விடுகிறது. ஹல்லேலூயா. அதை தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? ஹல்லேலூயா. யோபு 31:1 சொல்கிறார், கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் கன்னிகை நினைவாய் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. என்னுடைய நீதி எப்படி இருக்கிறது? என்னுடைய நியாயம் எப்படி இருக்கிறது? என்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. அவர்கள் நீதியிலும் என்னுடைய நீதி எப்படி இருக்கணுமா? ஹல்லேலூயா. அதிகமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் 2வதாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வேதபாரகர்கள் பரிசேயர் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் பார்க்கலாம் கூட பரவாயில்ல, அவனுக்கு குர்பான் என்று சொல்லப்படுகிற அந்த காணிக்கை கொடுத்து விட்டால் போதும், அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? நம்ம இதில் யாரும் இல்லை, அம்மா அப்பாவை பார்க்க மாட்டாங்க. பையன் அமெரிக்காவில் இருப்பான், பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கும். இங்கே அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்க பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. அங்கேருந்து பையன் வருவார், என்னம்மா அவனை யாரும் பார்க்க முடியாது. இங்கே ஒருத்தங்க யாருன்னா இருப்பாங்க, ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்கள தூக்கி எங்கே போட்டுருவாங்க? ஆர்ஃபனேஜில் போட்டுருவாங்க. காசுலாம் கொடுப்பார். குர்பான் என்று சொல்லப்படுகிற அவங்களுக்கு காசு முக்கியங்களை. வயசானவங்களுக்கு அவங்க கூட இருந்து அவங்கள நீங்கள் உங்களுக்கு சின்னதில் அவங்க எப்படி பண்ணாங்களோ அதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டும். பெரியவங்களான பிறகு நம்ம பெரியவங்களாகி அவங்க எப்படி ஆகிடுவாங்க? சின்னவங்களாகிடுவாங்க. கர்த்தருக்கு கொடான்னு கொடி சொல். அதான் ஒரு இதில் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த அவங்க அப்பா கேட்பார், இது என்னதுடா அப்படின்னு கேட்பார். ரொம்ப வயசாகிடுச்சு, அது ஒரு குருவிப்பா அப்படின்னு சொல்லுவான் பையன். மறுபடியும் 2வது தடவை கேட்பார், கோவம் வரும் அவனுக்கு. அதான் குருவின்னு சொன்னேன், இன்னும் மறுபடியும் கேட்குறேன். மறுபடியும் 3வது தடவை கேட்பார். அவர் ஞாபகம் அவ்வளோ இல்லை, என்னதுப்பா ஏதோ கீச்சுன்னு கற்று குருவி அப்படின்னு எத்தனை தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அவர் சொல்லுவார், நீ சின்னதில் 10 தடவை கேட்பேன், நான் 10 தடவையும் சொல்லுவேன் உனக்கு, நீ 3 தடவை சொல்கிறதுக்கே நீ கோவப்படுற. அப்போது பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடான்னு கொடி சோதரம். ஹல்லேலூயா. எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், ஹல்லேலூயா, குர்பான் என்னும் காணிக்கையை கொடுத்து விட்டு பணம் காசு கொடுத்துட்டு அம்மா நீங்கள் இருங்க, அப்பா நீங்கள் இருங்க என்று யார் சொன்னார்களாம்? வேத பாரகர்களும் பரிசேயர்களும் சொன்னார்களாம். இது கொடுத்தா போதும், இந்த காணிக்கை கொடுத்தா போதும், கர்த்தர் உங்களை மன்னித்து விடுவார். இது நீதி அல்ல. அதனுடைய நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்ன பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதுதான் நீங்கள் இயேசு கிறிஸ்து அதாவது லிட்ரலாக ஹல்லேலூயா லைஃப்பில் எப்படி நடக்குது என்பதை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு கொடான்னு கொடி சோதரம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான்னு கொடி சோதரம். எனவே ஹல்லேலூயா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் பணம் வருது, காசு வருது, கர்த்தருக்கு கொடான்னு கொடி சோதரம். 9:9 2 கொரிந்தியர் 9:9. ஹல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு கொடான்னு கொடி சோதரம். அப்போது நம்முடைய நீதி நிற்கணும்னா தான தர்மம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் அதான் இருக்கும். இதையும் செய்யுங்கள், தான தர்மம் செய்வதிலும் என்ன செய்யாதீர்கள்?
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான கொடி சோதரம். தான தர்மங்களை நாம் செய்ய விடணும். ஹல்லேலூயா. அதனால் கடங்கடாக வாங்கி கொடுத்துடக்கூடாது. 1 லட்சம் 2 லட்சம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. கர்த்தருக்கு கொடான கொடி சோதரம். எஸ்தர் அடிக்கடி சொல்லும். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய நீதி நிலை நிற்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா நாம் வாரி இறைக்க வேண்டும். அப்படியே அள்ளி கள்ளி கொடுக்கணும். தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு சொல்லும். உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்கள்? ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான கொடி சோதரம். அதை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. அது நீதி. ஹல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசித்து நாம் முடிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான கொடி சோதரம். இதெல்லாம் நார்மல் நீதி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எதற்காக காத்திருக்கிறோம்? யார் யாரெல்லாம் நீதி செய்கிறீர்களோ அங்கே என்ன செய்யணும்? புதிய வானத்தையும் புதிய பூமியும் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரர்கள். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியானால் ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கலாத்தியர் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் இல்லை, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான கொடி. இப்போ 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். ஹல்லேலூயா. 6வது வசனத்திலே மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் ஆமென் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறார். நீ புத்திரனானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய என்னவாய் இருக்கிறாய்? சுதந்திரமாய் இருக்கிறாய். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே ஆபிரகாமின் சந்ததி. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்பா பிதாவை என்று கூப்பிடும் புத்திர சுவீகாரத்தின் ஆவி. எனவே கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரர்களாக நாம் மாறுகிறோம். இந்த சுதந்திரத்தை பெற்றவர்கள் இனி வரப்போகிற புதிய வானமும் புதிய பூமியும் அது எப்படிப்பட்டதா? நீதி வாசம் செய்கிற. நீதி செய்யாதவர்கள் அதில் போக முடியாது. நீதி வாசம் செய்கிற புதிய பூமியும் புதிய வானமும் அந்த இடத்துல உன்னை தேவனை செய்வார், வைப்பார். எனவே இதெல்லாம் நார்மல் நீதி. அது இல்லாமல் தேவ நீதி தனியாக ஒன்று, அது ஒரு ரூட்டு தனியாக இருக்குது. அந்த தேவ நீதியில் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். அதில் மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஜான் த பேப்டிஸ்ட் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அவருக்கு பிரதித்திரமாக இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியும் செய்வது. ஆமென். அந்த ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனின் நீதி என்றால் தேவ நீதி எது என்றால் ஹல்லேலூயா நீங்கள் ரட்சிக்கப்படுவது தேவநீதி. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பது தேவநீதி. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது தேவநீதி. கர்த்தருக்கு கொடான கொடி. எனவே நீதி செய்கிற நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக நீதி செய்யும். ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கலாம், நம்ம நல்லது தான் செய்கிறோம், கெட்டது தான் வந்துட்டுருக்கு நினைக்கலாம். ஆனால் ஒரு நாளில் தேவனை செய்வார் நம்மை. ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் அவருடைய அடிச்சுவடுகளில் நிற்கும். அவர் நம்மை பின்பாக காப்பாற்றுவார். அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. நம்மை தப்புவித்து நம்முடைய ஜீவனை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு என்ன செய்வார்? ஹல்லேலூயா. நீதி வாசமாக இருக்குது, அதில் வைப்பார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நாம் அமைதியாக இருப்போம், கர்த்தருக்கென்று ஜீவிப்போம், கர்த்தருக்கென்று வாழ்வோம். இன்னும் பரிசுத்தமானது இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு நம்ம பரிசுத்தம் ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் வச்சுக்குவோம், இது போதும், இது இருந்தால் போதும். இன்னும் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து
நாம் மறுரூபமாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். டைம் இல்லை, அதனால் நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. நாம் ஜெபிப்போம்.